Hello all. I'm start with the famous Tamil quote. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஏன் இதை இங்கே நான் சொல்கிறேன்னா, இதில் தான் இந்த சேனலோட பேசிக் ஐடியாவே எனக்கு தோணுச்சு. ஸோ நான் சும்மா நார்மலாகவே பேசுகிறேன். ஏன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், நம்ம என்னப்பா இதுக்கப்புறம் நம்மளோட பிளான் என்ன, எல்லாமே ஒரு இனிஷியலாக ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான மொதல் வீடியோ தான் இது. ஸோ இனிஷியலாக நான் பிளான் பண்ணது ஒன் டிரைவில் ஃப்ரீயாக எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் யூடியூப். வை? ஏன் அவங்க எல்லாம் யூடியூபை சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, யூடியூப் வந்து ஓப்பன் சோர்ஸ். இன்கேஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பீப்புள்ஸ் ஒரு 30 பீப்புள்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டிய பீப்புள்ஸும் லேர்ன் பண்ணணும் இன் ஃபியூச்சர் நினச்சா கூட யூடியூப்பில் அவங்களால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, நீ என்ன பண்ண போகிற, ஏன் பண்ணுற, தென் அது எல்லாரும் யூஸ்வலாக வரதா. அதுக்கப்புறம் எனக்கு தோன்றது என்னென்னா, ஏன் எம்இபி டிசைன் ஸ்டோரிஸ் நேம். நான் நிறைய பேர்கிட்ட யூடியூப் சேனலுக்கு நேம் என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்போ ஒருத்தன் சொன்ன நேம் தான் இந்த எம்இபி ஸ்டோரிஸ். ஏன் ஸ்டோரிஸ்? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்பில் போனாலே எம்இபி ரிவிட் பார்க்க நினச்சா கூட நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாத்துலேயும் எங்கே டிஃபர் ஆகிறோம் எங்கன்னா, மற்ற எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் அவங்க எதுக்காக சேனல் ஆரம்பிச்சாங்கலாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் நான் எதுக்கு ஆரம்பித்தேன்னா, பிம், எம்இபி, ரெவிட், இது எம்இபி ஃபீல்டில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ அதை எப்போவுமே ஒரு விஷயத்த ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ஒரு கடத்துக்கு மேலே அது போர் அடிச்சிடும். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். நானும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள்லாம் கிடையாது. நானும் அப்படி தான் வந்தேன். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ஸ்டோரிஸுங்கிற வார்த்தைக்கு காரணம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எம்இபி டிசைனை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் ஸ்டோரிஸ் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அவன் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் இது தான். இப்படி வச்சா ஓகே கரெக்டாக இருக்கும்னு மாதிரி தோணுச்சு எனக்கும். ஸோ தென் நான் வச்ச அந்த டேக்லைன் தான் லேர்ன், டிசைன், பில்ட். டுகெதர் வி லேர்ன், தென் டிசைன், தென் வி பில்ட் அவர் ஓன் கெரியர். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நேம் வச்சு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் எப்படி பேச எனக்கு தெரியல. ஏன்னா இதான் என்னோடய மொதல் யூடியூப் வீடியோ ரெக்கார்டட். எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை. நானும் பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. தென் நம்ம சேனல் நேம் இதான், எம்இபி டிசைன் ஸ்டோரிஸ். மேபி ஃபியூச்சரில் நேம் கூட மாறலாம். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். பட் ஆனால் என்னோடய நேம், என்னோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்லாம் நான் தெரிய வைக்க விரும்பலை. ஏன்னா நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதோ, மேபி நிறைய பேர் அந்த குரூப்லேருந்து தான் வந்திருப்பீங்க. நான் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணதோ எனக்காகவோ என் பேருக்காகவோ இல்லை, என்னோடய பேஷனுக்காக ஆரம்பித்தது. ஸோ நான் நேமுக்காக எதுவுமே பண்ணல, காசுக்காக எதுவும் பண்ணல, ஜஸ்ட் நாலேஜ் ஷேரிங், அவ்வளோதான். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நானும் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் என்ன மாதிரி போகிற யாரும் நான் பட்டுட்டேன். ஸோ வேறு யாரும் பட வேண்டாம், ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச நாலேஜை கைடன்ஸாக கொடுக்கலான்னு தான் நான் அந்த ஜாப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அந்த ட்ரைனிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். ஸோ அதனால தான் என்னோடய பேர் எதுவுமே தெரிய வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இது மோஸ்ட் ஃபுல் ஆஃப் ஷேரிங் நாலேஜ், நாட் அபவுட் மை நேம். நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், அதெல்லாம் தெரிய வைக்கணும்னு எனக்கு தோணலை. ஜஸ்ட் இதால் யாரோ யூஸ் ஆனால் கூட போதும். பட் நான் என்னோடய ப்ரொஃபஷனை தெரிய வைக்க நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தெரிஞ்சாதான் நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஏன் சொல்லிக் கொடுக்க வந்தேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஜஸ்ட் என்னோட ப்ரொஃபஷனை மட்டும் போட்டிருக்கேன். நான் ஒரு HVC டிசைன் இன்ஜினியர் அண்ட் அஸ் வெல் அஸ் பிம் மாடலர். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எனக்கு டீச்சிங்கில் ப்ரொஃபஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேஷனாக தான் இதை பண்ணுறேன், காசுக்காகவும் பண்ணல. ஸோ மேபி நான் சொல்லிக் கொடுக்கும்போது நான் கூட நிறைய தப்பு பண்ணலாம், தப்பாக சொல்லிக் கொடுக்கலாம், இது எல்லாமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எதுவும் நான் தப்புனாலும் நீங்கள் உங்களுக்கு அது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கலாம். பட் நான் 100% கரெக்டுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் கிடையாது. ஜஸ்ட் நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் தான் இந்த சேனலை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி ஹவு இஸ் கோயிங். ஓகே, தென் நான் இனிஷியலாக எம்இபியாக 3 சர்வீஸும் சைமல்டேனியஸாக தான் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன், யூடியூப் சேனலோ இல்லை ஒன் டிரைவ்லையோ. பட் மற்றவங்க யாரும் இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ண அவங்க ஐடியாவில் காரணத்தினால் ஸோ நானே ஃபஸ்ட் ஸ்டெப் வச்சு HVC ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் பின்னாடி எல்லோரும் வருவாங்கன்னு நம்பிக்கையில் இனிஷியலாக இப்போ HVC தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங், எலக்ட்ரிக்கல்
ஃபயர் ஃபிட்டிங் ப்ளம்பிங்க்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க ஓகேன்னு இருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் மேபி இஃப் எனி ஒன் willing to come, we'll start with electrical also. ஓகே, தென் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஹானஸ்ட் டிஸ்க்ளைமர் இதுதான். இதில் என்ன இருக்குன்னா ஒன்றுமே இருக்காது. நான் ஒன்றும் ப்ரோவோ ஜீனியஸோ இந்த ஃபீல்டில் இல்லை. நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ மேபி நானும் பர்சனல் லேர்னிங்கில் தான் இருக்கேன். நான் இது தப்பு பண்ணாலும் நீங்கள் சொன்னால் இன்கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த தப்பை சரி பண்ணி சொல்லிடலாம். ஸோ அதுதான் என்னோட ஜென்யூனான டிஸ்க்ளைமர். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. நானும் இனிஷியல் என்னோட கெரியர் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கேன். பட் என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறப்போ நான் கற்றுக்கிட்டதை யாருக்கா சொல்லி கொடுத்தா யூஸாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி இப்போது போட ஆரம்பிக்கிறோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அவர் மெயின் மோட்டோ டு லேர்ன் டுகெதர், க்ரோ டுகெதர். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ இனிஷியலாக எம்இபின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிய வேண்டிய டேர்ம்ஸ் ஏஇசி. இந்த ஏஇசி வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆல்ரெடி இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். பட் அவங்களுக்குமே இந்த ஏஇசிக்கான ஃபுல் ஃபார்ம் தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை. எனக்கே இது கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். ஏஇசினா ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இனிஷியலாக ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு என்னென்ன இது பண்ணுறோம் அதை பற்றின இண்டஸ்ட்ரி தான் இந்த இண்டஸ்ட்ரி. இந்த எம்இபிங்கிறது நம்ம மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பில்டிங்ஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்இபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங். ஸோ இதுதான் எம்இபிக்கான ஃபுல் ஃபார்ம். அதுக்கு முன்னாடி இந்த எம்இபி என்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்னா ஏஇசி, ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? இந்த இண்டஸ்ட்ரிக்கு பிஹைண்ட் தான் எல்லாமே வரும். ஓகே, இந்த ஏஇசிக்கான ஒரு ஃபுல் ஃபார்ம் மாதிரி பார்க்கலாம். இந்த ஏஇசியில் ஏக்கு ஆர்கிடெக்சர். ஏன் ஆர்கிடெக்சரை எப்போவுமே நம்ம முதன்மைப்படுத்துகிறோம்னா, ஒரு பில்டிங் வேணும்னா அதோட கோர் வந்து ஆர்கிடெக்சரை தான். ஸோ அவர் தான் பில்டிங் எப்படி வேணும், எந்த ரூம் எங்கே வேணும், அப்புறம் அந்த ஒரு பில்டிங் எவ்வளோ ஆஸ்தெட்டிக்காக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கணும், அதில் எவ்வளோ பேர் வாழணும், அதெல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு பில்டிங் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இனிஷியலாக ஏஇசிக்கு ஆர்கிடெக்சர் நம்ம தனியாக இருக்கிற காரணம் என்னென்னா அவங்க தான் ஹோஸ்ட், அவங்க தான் மெயின் பில்லர் மாதிரி. இந்த மொத்த பில்டிங்ஸும் என்ன பில்டிங் எடுத்தாலுமே ஆர்கிடெக்சர் தான் மெயின். தென் இன்ஜினியரிங். ஆர்கிடெக்சர் பண்ண அந்த பில்டிங் லே அவுட்டில் நம்ம இன்ஜினியரிங் பண்ண போகிறோம். என்ன இன்ஜினியரிங் பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சரல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங். இதில் ஸ்ட்ரக்சரல் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கொடுத்த ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ண அந்த பில்டிங்க்கு எப்படிலாம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கலாம், எப்படிலாம் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அது வந்து காலங்காலத்துக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லி அவங்க இன்ஜினியரிங் கால்குலேஷன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணும், இவ்வளோ லோடு கொடுத்தா தாங்கும், அந்த கால்குலேஷன்லாம் பண்ணுவாங்க. தென் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங். மெக்கானிக்கலில் ஏசி பண்ணுறது, அப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் அந்த மாதிரி வரும். எலக்ட்ரிக்கலில் லைட்டிங் சம்திங் அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு தேவை எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ப்ளம்பிங்கில் வந்து ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை, அப்புறம் இது எல்லாமே என்னென்னா சேஃப்டி ஃபங்க்ஷன். ஒரு பில்டிங் ரன் ஆகிறதுக்கு என்னென்னா சேஃப்டி என்னென்ன ஃபங்க்ஷனாக வேணுமோ அதை நம்ம இன்ஜினியரிங் வைஸாக. இன்ஜினியரிங்னா முறை என்னென்னா சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ். ஒரு சயின்ஸும் அது கூட ஒரு கால்குலேஷன் வச்சு பண்ணுறோமோ அதுதான் இன்ஜினியரிங். ஸோ அது பண்ணுவோம். ஆர்கிடெக்சரும் இன்ஜினியரிங்கும் நம்ம பண்ணி முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தென் அடுத்த ஃபேஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம பண்ண எல்லாத்தையும் எல்லா ட்ராயிங்ஸும் அப்ரூவல் வாங்கிட்டு தென் நம்ம ரியல் டைமாக அந்த ஃபிசிக்கலாக பில்டிங்கை கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து ஓகே, இப்போ இந்த ஏஇசி இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஓனரும் கிளைண்ட் எல்லாம் ஒன்று தான். இப்போ நான் தான் ஓனர் வச்சுக்கோங்களேன். நான் ஒரு வீடை கட்ட போகிறேன். நான் அந்த வீடை கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வீடு கட்டணும்னு மட்டும் தான் ஐடியா இருக்கும். பட் எப்படி கட்டணும் எந்த ஐடியாவும் பெருசாக இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆர்கிடெக்டை போவேன். ஒரு ஆர்கிடெக்டை போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வீடு வேணும், ஸோ எனக்கு இத்தனை ரூம் வேணும், இந்த ஃபார்மில் வேணும், இவ்வளோ அழகாக வேணும், இந்த ஏரியாவில் வேணும், ஸோ இந்த ஏரியாவில் நான் வீடு கட்ட போகிறேன், அந்த மாதிரி என்னோட டேட்டா கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச டேட்டாவை எங்கே வேணுமோ அந்த டேட்டா கொடுப்பேன். இனிஷியலாக ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு பிளான் போட்டு என்கிட்ட காட்டுவார் கிளைண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை பார்த்து எனக்கு ஓகே இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பேன். அதே டேட்டில் சைமல்டேனியஸாக ஸ்ட்ரக்சரல்னு ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சரல் இப்போ எதுக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னா இப்போ ஆர்கிடெக்சர் பண்ணுற அந்த ஆர்கிடெக்சர் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்டிங் எப்படி ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம், எங்கே பீம் போடலாம், எங்கே காலம் போடலாம், எவ்வளோ காலம் எப்படி போட்டால் இது ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங்கு, ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஆழத்துக்கு போடலாம், அந்த மாதிரி ஒர்க்கை சைமல்டேனியஸாக இல்லவோ ஆர்கிடெக்ட் முடிஞ்ச உடனேயும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சரல், எம்இபி, அதுக்கப்புறம் தான் எம்இபி உள்ளே வருவோம். எம்இபியில் என்ன வரும்னா ஹெச்விசி, மோஸ்ட்டாக ஏசி, ஒரு பில்டிங் ஏசி கொடுக்குற கம்ஃபர்ட் ஏசி கொடுக்குறது, அப்புறம் எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் சிஸ்டம், இவங்கெல்லாம் வருவாங்க எம்இபிக்குள்ளே. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா
நம்ம ஹியூமன் பாடி தான் ஒரு ஆர்கிடெக்ட், ஓகேங்களா? ஒரு ஆர்கிடெக்சர் பில்டிங்னா நம்ம ஹியூமன் பாடி. அந்த ஹியூமன் பாடியில் நம்ம போன்லாம் இருக்குல்ல, இங்கே போன் இருந்தால் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இதை பண்ணுறது ஸ்ட்ரக்சர். பட் நம்ம ஹியூமன் பாடி இப்படிலாம் ஆர்கனைஸ் ஆகணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்கிறது தான் எம்இபி. லைக் நம்ம ஹார்ட்டு, கிட்னி இதெல்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆனால் தான் ஹியூமன் பாடிக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ எம்இபிங்கிறது இங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது, ஓகேங்களா? இப்போ ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், எம்இபி இன்ஜினியர் மூணும் சேர்ந்து எல்லாமே பிளான் ரெடி பண்ணி, இப்போ ஹெச்விஎஸ் இன்ஜினியர்னா இங்கே ஏசி போடணும், அந்த டீட்டெயிலாம் பண்ணிவிட்டு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எங்கே லைட் போகணும், ஃபேனு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ட்ரேஸு, பேனல்ஸ் நிறையா வரும், ஃப்யூச்சரில் அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ப்ளம்பிங் சிஸ்டம் வந்து இப்போ டாய்லெட்டு அந்த மாதிரி எங்கே தண்ணி கொடுக்கணும், ட்ரைனேஜ் எங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் கான்ட்ராக்டர்கிட்ட போகும். இங்கே கான்ட்ராக்டர் யாருன்னா அந்த பில்டிங்கே கட்டுறவன், கொத்தனார் சம்திங் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுப்பாங்களா, பில்டிங் கட்டுற கான்ட்ராக்ட் சைட்டில் பண்ணுறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேபர்ஸை அரேஞ்ச் பண்ணுறது, மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணுறது, ஷெடியூல் பண்ணுறது, இந்த நேரத்துக்குள்ளே நான் இந்த இதை முடிக்கணும், ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இதுதான் நடக்கும். இங்கே ஆறாவதா பிம் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருக்கார். இவர் யாருன்னா, இப்போ நம்ம எல்லாமே இப்போ மோஸ்ட்டாக இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுதுன்னா ரிவிட் பேஸ் பண்ணி ரன் பண்ணுறாங்க. இந்த ரிவிட் ரிவிட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு 3D மாடல் தான். நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போதோ இல்லை ஸ்கூல் சம்திங் காலேஜ் ஃபைனல் படிக்கும்போதோ கிரியோ, அப்புறம் சாயில் ஒர்க்ஸ் அந்த மாதிரி 3Dயில் பண்ணிடுவேன். ரியல் டைமாக அந்த பில்டிங் அந்த பார்ட்ஸ் எப்படி ஒன்று பார்ப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிரியோவில் பண்ணுவாங்க, கார் அந்த மாதிரிலாம் கிரியோ சாயில் ஒர்க்ஸில் பண்ணுவாங்க. ஸோ அது ஏன் பண்ணுறோம்னா ரியல் டைமாக ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி அது எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி ஆன்சிஸில் பார்ப்பாங்க, எப்படி சிமுலேஷன் பண்ணி பார்ப்பாங்களே, அது எல்லாமே நம்மளாலையும் பண்ண முடியும். இந்த பில்டிங் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் ரிவிட், ஓகேங்களா? இந்த பிம்னா என்ன? பிம்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இதை சொல்கிறேன் இன்ஷியலாக, உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போ இந்த பிம் கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுவார்னா ஆர்கிடெக்சரு, எம்இபி இந்த மூணையும் 3D மாடலில் டீம் தனித்தனியாக வச்சு கிரியேட் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன் பண்ணி ஒரே ஃபைலாக மாற்றி, எந்த ஃபைலும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டக்ட்டு போட்டுக்கன்னா டக்ட்டுக்குள்ளே வேறு கிளாஸ் ஆகக்கூடாது, 2 எலக்ட்ரிக்கல் ட்ரையும் டக்ட்டு கிளாஸ் ஆகக்கூடாது, பைப்பும் வேறு எதுவும் கிளாஸ் ஆகக்கூடாது, கிளாஸ் மீன்ஸ் ரெண்டும் மோதிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் கோஆர்டினேஷன் பாங்க. இதை பற்றிலாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். அப்புறம் ஓகே, இப்போ நம்ம பார்த்து தான் இங்கேயுமே ஃபஸ்ட் இனிஷியலாக பட்ஜெட் போடுறது, அப்புறம் டிசைன் டெவலப்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் டிராயிங்ஸு பிம் கோஆர்டினேஷன் பண்ணுறது. கோஆர்டினேஷன்னா நம்ம 3Dலே பார்ப்போம். இப்போ இந்த டக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளம்பிங் ஒரு பைப்பு போகுது, ட்ரைனேஜ் பைப்பு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைனேஜ் பைப்பு கூடவே வாட்டர் சப்ளை பைப் போகுது வச்சுக்கோங்க, ரெண்டும் மோதிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் 3Dலே நம்ம பார்த்து ஃபஸ்ட்டே சரி பண்ணிட்டோம்னா சைட்டில் அது பிரச்சனை வராது. ஸோ இப்படி பண்ணுறதால என்ன ப்ளஸ்னா காஸ்ட் ரிடக்ஷன், நல்லாவே காஸ்ட் கம்மியாகும். முதல்ல அந்த ரிவிட் சாஃப்ட்வேர், கேட் சாஃப்ட்வேர் ரெக்கமெண்ட்லாம் எல்லாமே சைட்லேயே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ நிறைய காஸ்ட் வேஸ்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டெவலப் ஆகி வந்தது தான் இந்த ரிவிட்டு, கேடு, ரிவிட் எல்லாம், ஓகேங்களா? அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்கும். தென் ஃபைனலாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து எம்இபி இன்ஜினியர்ஸும் நல்ல ரோல் ப்ளே பண்ணுவோம். ஓகே, தென் இப்போ வந்து நான் எடுக்கிற கோர் கான்டெக்ட்டுக்குள்ளே வரேன். எம்இபிங்கிறது ஒன்றுமே இல்லை, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங். இந்த மெக்கானிக்கலுங்கிறது ஹெச்விசி மட்டும் தான் பண்ணுமான்னு கேட்டால் சம்டைம்ஸ் ஹெச்விசிமாங்க, சம்டைம்ஸ் ஹெச்விசி ப்ளஸ் ஃபயர் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல், அப்புறம் ப்ளம்பிங்கில் வந்து ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளைன்னு 2 வரும், ஓகேங்களா? இப்போ ஹெச்விசியோட மெயின் மோட்டோ என்னென்னா, ஹெச்விசியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹீட்டிங், வெண்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங், ரெஃப்ரிஜரேஷன். ஒரு பில்டிங்கில் இருக்கிற ஒரு பீப்புள்ஸ்க்கு கம்ஃபர்ட் கொடுக்குறது. அப்போ ஒரு பில்டிங்கில் ஒருத்தர் இருக்காருன்னா, நார்மலாக நம்ம வீட்டிலேயே நமக்கு எல்லாமே தெரியாமல் நம்ம ஃபேன் போடுறோம். ஃபேன் போடுறதுக்கான மெயின் மோட்டோ என்னென்னா வெண்டிலேட் பண்ணுறதுக்கு, ஜன்னல் தூண்டிக்க வெண்டிலேஷன் பண்ணுறது தான். அதெல்லாம் நேச்சுரல் வெண்டிலேஷனில் வரும். ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம பண்ணுறது தான், பட் நம்ம டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்து எலக்ட்ரிக்கல் வந்து பவர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், லைட்டிங் எப்படி பண்ணணும், எமர்ஜென்சி டேஸில் இது எப்படி ஒர்க் ஆகணும், அந்த மாதிரி இதெல்லாம் எலக்ட்ரிக்கில் வரும். ப்ளம்பிங்கில் நார்மலாக வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் அந்த மாதிரி பில்டிங்கை எப்படி இந்த பில்டிங் வாட்டர்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது ப்ளம்பிங் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங், ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் ஐடியா தான், நான் ஃபியூச்சரில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்கணும் ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இந்த பிம் இண்டஸ்ட்ரியில் வந்தால் இன்னொரு விஷயம் இருக்குது, இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம். டிசைன் விஸ் மாடலிங். டிசைன் என்ன, மாடலிங்னா என்ன? டிசைனுங்கிறது இனிஷியலாக இப்போ நான் வந்து ஒரு ரூமுக்கு ஏசி கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் வந்து கால்குலேட் பண்ணுவார், எவ்வளோ ஏசி கொடுக்கணும், எத்தனை டன் கிலோவாட் இது வரும், எத்தனை டன் ஆஃப் ரெஃப்ரிஜரன்ட் வரும் இந்த ரூம் தேவைப்படும், அப்புறம் எவ்வளோ கூலிங் காற்றை கொடுக்கணும், என்ன டெம்பரேச்சரில் கொடுக்கணும், அப்புறம் என்ன ஏசி வச்சா கரெக்டாக இருக்கும்,
இந்த மாதிரி இருக்குல்ல அந்த கால்குலேஷன் ரிலேட்டடாக பண்ணுறதுலாம் டிசைன் இன்ஜினியர் பண்ணுவார். அவர் பண்ணி முடிச்சுட்டு நம்மகிட்ட கொடுத்துருவாரு. நான் அந்த மாதிரி இவ்வளோ இது இருக்குது, அதை வந்து நம்ம 3D சாஃப்ட்வேரில் பண்ணுறோம்ல, அதுதான் மாடலிங். டிசைனிங்கிறது கால்குலேஷன் பேஸ்டு ஃபுல்லாக வரும். 3D மாடலிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு மாடலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதை அவங்க கொடுத்த இன்புட்டை 3Dயில் அவங்க பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பெருசாக கால்குலேஷன்லாம் வராது. ஸோ இப்போ இந்த மாடலிங் விஷயத்தில் 2 இருக்குது. பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், நார்மல் மாடலிங், 3D மாடலிங். 3D மாடலிங்கிறது நீங்கள் நார்மலாக சாலிட் ஒர்க்ஸோ கிரியோலையோ பண்ணுறதும் மாடலிங் தான். அது 3D மாடலிங். அதில் வந்து உங்களுக்கு பெருசாக டேட்டாலாம் இருக்காது. அந்த பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் பிம், இதில் இருந்து இதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் ரிவிட். ரிவிட்டுங்கிறது ஜஸ்ட் சாஃப்ட்வேர் தான், அது பிம் இல்லை. ஓகேங்களா? அது யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் பிம்க்கான சாஃப்ட்வேர். இந்த பிம்ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா 3Dயாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 3Dயாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏசி இருக்குன்னா அந்த ஏசி 3Dயில் பார்ப்போம். அந்த ரூமில் எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3Dயில் பார்க்குறது. அப்புறம் ஏன் இது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் நம்ம சொல்கிறோன்னா, ஜஸ்ட் இப்போ ஏசி ரிவிட்டில் ஓப்பன் பண்ணி அந்த ஏசியை தொட்டால் அதுக்கு நிறைய டேட்டாலாம் கொடுத்து வச்சுருப்போம். அந்த லைக் நிறைய இன்ஃபர்மேஷன் டேட்டா கொடுப்போம். அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கல. ஆனால் இதே இது நம்ம பழைய சாலிட் நார்மல் 3D மாடலிங்கும் அவ்வளோ டேட்டா கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், அந்த பில்டிங்ஸ் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த மாடலிங் சாஃப்ட்வேர் நம்ம கொடுத்து நம்ம கிளைண்ட்டு கொடுக்குறப்போவே அந்த டேட்டாவோட கொடுப்போம். ஸோ அதனால தான் இது வந்து பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி என்ன ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, இனிஷியலாக நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். HVAC நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளம்பிங், ஃபயர் ஃபிட்டிங் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் டிசைன் அண்ட் மாடலிங்க்கு வந்து நான் யாரும் வந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை, கம்மி தான். ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தான். இப்போ HVAC தான் இனிஷியலாக பண்ண போகிறோம். HVACயில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக எல்லாருக்குமே டிசைன் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா டிசைனுங்கிறது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும், டவுட்ஸ் வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய பிளான் இப்போதைக்கு என்ன இருக்குன்னா, இனிஷியலாக HVAC பற்றி ஒரு பேசிக் கிளாஸ் ஒரு 2 or 3 days பேசிக்ஸ் எடுத்துகிட்டு, தென் நம்ம ரிவிட் சாஃப்ட்வேரில் HVAC மாடலிங் இப்படி பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, சைமல்டேனியஸில் கேப் இருந்தால் கூலிங் லோட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஆப்பு, அப்புறம் அதர் கால்குலேஷன் பண்ணுறது, எக்யூப்மெண்ட் செலெக்ஷன் பண்ணுறது, அதுவும் சைமல்டேனியஸாக இருக்கலாம்ல ஒரு பிளானில் தான் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இனிஷியலாக நம்ம பண்ண போகிறது அப்கமிங் டேஸில் வரப்போது டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்கான டிசைன் எப்படி பண்ணணும், ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தான் இன்டெப்த்தாக இருக்காது. அதுக்கப்புறம் பிம் மாடலிங் ரிவிட்டில் பண்ணுறது, நம்ம எப்படி ரிவிட்டில் பண்ண போகிறோம்னு சொல்கிறது. ஸோ இதுதான் இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறது. இப்போ இப்போவே யாரும் ப்ளம்பிங், ஃபயர் ஃபிட்டிங்ஸ் கொடுக்க விருப்பப்பட்டு வந்தால் ப்ளம்பிங், ஃபயர் ஃபிட்டிங்கும் நம்ம சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும், MEPனா என்ன, ஏன் இதை படிக்கிறோம், ஏன் ஒரு திடீர்னு இதை இப்போ நிறைய பேருக்கு MEPனா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. திடீர்னு தான் அந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. ஏன் இப்போ இதை படிக்கணும்னா, ஃப்யூச்சர் இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் இருக்குது, நிறையவே இருக்குது. ஏன்னா மெக்கானிக்கல் படித்தவன், எலக்ட்ரிக்கல் படித்தவன் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, காலேஜ் படித்து முடிக்கிறோம், ஐடிக்கு ஒரு கோர்ஸ் போகிறோம், அங்கே கோர்ஸ் படிச்சுட்டு ஐடியில் வேலைக்கு போகிறோம். ஸோ ஐடியில் இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய லே ஆஃப் நடக்குது. அப்போது மோஸ்ட்டாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது அதர் டிசிப்ளின்லேருந்து ஐடிக்குள்ளே வந்தவங்க தான் ப்ரிஃபர் பண்ணி வெளியே தூக்குறாங்க. ஸோ அவன் அந்த ஃபீல்டுக்கு போகணும். நம்மளோட கோர் ஃபீல்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கான கோர் ஃபீல்டு MEP தான். இது ஜஸ்ட் ஏசியில் தான் வேலை, 9 to 6 தான், 9 to 6 ஜாப் தான். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி நல்லா ஒரு ஹை லெவல் பண்ணிங்கன்னா நல்லாவே பேமெண்ட்டும் வாங்கலாம். ஸோ இந்த ஃபீல்டுக்கான ஃப்யூச்சர் நல்லாவே இருக்குது. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டிமாண்ட் என்னலாம் இருக்குன்னா, இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும் இப்போ AI தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. எல்லா இடத்துக்கும் டேட்டா சென்டருக்கான இனிஷியல் ஸ்டேஜ் இந்தியாவுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நிறைய ஹெல்த் கேர் இன்ஸ்டியூஷனல் பில்டிங்ஸும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இப்போ பூம் ஆக போகுது. ஸோ அதுக்கும் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாலும் அங்கே ஏசி பண்ணுறதுக்கான வேலை கண்டிப்பாக இருக்கும், ப்ளம்பிங் பண்ணுறதுக்கான வேலை இருக்கும், எலக்ட்ரிக்கான வேலை இருக்கும். ஒரு பில்டிங்னு வந்துருச்சுனாலே இந்த MEP இல்லாமல் அது ரன் ஆகாது. ஸோ என்ன பில்டிங் கட்டினாலும் நமக்கான ஸ்கோப் அங்கே எப்போவுமே இருக்கும். இதை விட்டால் ஜஸ்ட் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னா, வீடு ஸ்மார்ட் சிட்டிஸ், இந்தியாவில் நிறையா ஸ்மார்ட் சிட்டிஸ் வருது, கமர்ஷியல் எஸ்டேட்ஸ் வருது, ரியல் எஸ்டேட்ஸ் வருது. ஸோ அங்கே பண்ணாலுமே இப்போது எல்லாருமே MEP பண்ணணும், இனிஷியலாகவே ஏசி டிசைன் பண்ணி இன்பில்டாக பண்ணிடணும் மாதிரி நினைக்கிறப்போ நமக்கான ஸ்கோப் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்தியா விட்டால் இந்தியா மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்டால் இல்லை, கல்ஃபில் வந்து நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கல்ஃபில் வந்து நீங்கள் அவங்களுக்கான பேவும் நல்லாவே பே பண்ணுவாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கல்ஃபில் புதுசாக ஒரு சிட்டியே உருவாக்கிட்டு இருக்காங்க. அங்குள்ள கிளைமேட்டுக்கு ஏசி இல்லாமையும் ஒரு பில்டிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால உள்ளே வாழப்பட முடியாது, அந்த அளவுக்கான ஹீட் அங்கே இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது அங்கேயும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி விஷன் 230 மெகா ப்ராஜெக்ட்டு, அப்புறம் நிறைய ஹைரேஸ் டவர்ஸ், ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்ஸு,
நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, பில்டிங் எங்கெங்கெல்லாம் பில்டிங் வருதோ அங்கெங்கெல்லாம் எம்எப்பியோட ஸ்கோப் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்படி இருக்கப்போ நமக்கும் நல்லாவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபீல்டில் ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்கிறது என்னென்னா, இனிஷியலாக ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டம் தான். அதுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணி ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா இஸ் நாட் அன் இஷ்யூ. நீங்கள் ஸ்கில்லாக இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் இனிஷியலாக இதை சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபீல்டோட ஸ்கோப் எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா, ஜஸ்ட் ஒரு இப்போ நான் என்னோட பிளான் இதுதான். நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும். அது எப்படி போகிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகலான்னு ஒரு ஐடியா பார்க்கலாம். அது எப்படி போகுதுன்ட்டு இனிஷியலாக HVAC மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். அடுத்து எலக்ட்ரிக்கல் பம்பிங், ஃபயர் ஃபைட்டிங் எனக்கு சப்போர்ட்டாக யார் வந்தாலும் அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிளான். ஓகேங்களா? ஸோ நான் முடிக்கும் போதும் என்னோட ஃபேமஸ் கோட்டை சொல்லி தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஸோ நீங்கள் நினைக்கலாம், நம்ம அவ்வளோ கற்றுக்கிட்டோம், இவ்வளோ கற்றுக்கிட்டோம், நமக்கு வேலை கிடச்சிரும் அது இருக்கணும். ஆனால் நம்ம கற்றுக்கிட்டது எப்போவுமே கைமண் அளவு தான். நம்ம கல்லாதது தான் உலக அளவு, நம்ம கற்காதது தான் உலக அளவு. ஸோ லேர்ன் பண்ணிட்டே இருங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி மூவ் பண்ணுறோன்னு. தேங்க்யூ.